ஹெட்டி சவுண்ட் போயினே ஷார்ப் போயினே பேசல. ஹலோ हेलो हेलो सार भाई इनर बॉक्स है बोल रहे हैं सेंटर माइक शार्प गई पहले बात इनर बोल रहे आपा इनर याद बंगाली सार पे तो सर रेडी कैमरा रोलिंग एक्शन. जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी जननी முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகுமையா.
என்னாச்சு எதுவும் பிரச்சனையா? எம்கேஆர் பயலுக வணக்கம்டா புள்ள பாண்டா பாண்டா பாண்டான்னு அவன் இருக்காண்டா நீக்குற காரியம் மாதிரி இன்னர் ஏத்தி சார் போய் 50 பேர் மைசெட்ல சேர்த்துருக்காக்க ஆளுக்கு ஒரு ஆம்பளை பழம் தூக்கி போ தெருவில் தூக்கிட்டாவே எங்க கட்டி ஏற என்ன வெதரா டேமட். ஆனா இதுல இளைச்சாலும் நாடகம் பார்க்க வர முடியாது. என்னப்பா தமிழ்நாட்டுக்காரன்டா ஏ பயா கப்பலையும் கிடையாது தொங்காசு தர்றான்டா செக்கச்செவேன்னு இருந்தவனா பொம்பளையும் நினைச்சிட்டேன் தாடி ஒட்டு தாடி நினைச்சு தலை போய் முகத்துல முடிச்சா விளங்க மாடா கண்டாலுமே கம்மா முக்களிப்பா எங்கேன்னே மண்டை அவன் என்னடா போடா எங்க வந்து என்ன வாக்குறாங்கன்னு வந்து ஓட படுறா ஆளை விட்டு பொருதி விடுறேன் வெதரில் வாடா கேவல பயம் மணிகண்டனா அவன் நீர் கசிவு உண்மையிலே அருமையான ஊர் மறக்க முடியாது. இந்த பாதை பற்றியும் போட்டில ஆனால் இப்போ மழை அடிச்சுன்னா ஒரு உள்ள வெட்டுக்க முடியாது. ஆனால் கணத்தை செகதிக்குள்ளேயே அப்படியே கிடப்பேன். நான் என் டிரைவர் கூட வரும்போது சொன்னேன் ஒருவேளை தூத்துக்குடி உப்பாலத்துக்கு வந்துட்டோமோ 2 பக்கம் பிரிச்சு விட்டுருக்காய் ஓமுண்டா உப்பாலத்துக்கு என்ன அருமை அருமை. நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா ₹1 வராதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. விதி எக்கோ வை தம்பி கண்ணாடியை மாட்டிக்கப்பா குட்டியான மாதிரியா இருக்கும். ஹலோ ஹலோ இன்னொரு ஏத்தனா ரமேஷ் என்னாச்சு ரமேஷ் உட்காரு டான்ஸ் கப்பலிங்க பார்க்க உட்காருவேன் எங்க அண்ணன் தான் யாரும் நம்ப மாட்டாரு. அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி பலநாடு தெய்வதான செங்கப்படை அருமை நல்ல 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 அருமை நல்ல நல்ல அருமை நல்ல சபை வணங்கி செங்கப்பட கிராமத்தில என் கட்டழகி நமக்கு அக்கினி வீரபத்திரன் குடியிருக்காம் பொட்டழகி அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல இங்க
நாடக நடிகருக்கு தானே டீ காலையில் எப்படியும் 17,000 பில்லு வந்துடணும். ஊற்றிட்டு போய் பிடிச்சிட்டு வா. பேரன்பு கொண்ட என்னடா சப்புன்னு இருக்கு. லைட்டா கொஞ்சம் உப்பு காரம் போட்டுக்கோங்க. அப்படியே சும்மா வா வா போய் அந்த பிள்ளைகிட்ட போய் பாடு. இந்த வாரேன் அதுக்கு தானே வேமா வாங்கிட்டு போற. மருதமணி பாவம் எறும்பு சாப்பியல் சத்த எறும்பு மாதிரி படுத்த கிடக்க. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்களே, உடனே ஆய்வுன்ட்டு வாங்க. கணேஜ் போல கொடுக்க மாட்டாங்க. ஆய்வுன்ட்டு கணேஜ் போல கொடுக்க மாட்டாங்க. உளுந்த வடை பாதி கேட்டதுக்கு வெட்டிக்கு சாவாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பிறவியில் எதுக்கு பிறந்தான், ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு சாகணும். அவன் தான் உண்மையான தமிழ். அப்படி சாதிச்சுட்டு செத்ததுனால தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து உலக நாடுகள்லாம் பயப்படுது. இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் அப்துல் கலாம் ஐயா தெரியுமாப்பா? எந்த இடத்துல பிளாக்கில் சரக்கு ஓடுதுன்னு கேள்வி கரெக்டாக சொல்லுவாங்க. செங்கப்படையில் இந்த சீமக்கரவு தூரில் ஒருத்தர் நொண்டி அடிச்சுட்டே வைக்கிறேன். விதி ஓட்டுறானா காவல்துறை இவன் மேலே ஒரு பாலியல் வன்கொடுமை போடுங்கயா. எப்படி காலை பொங்க வைங்க தாய். அப்பத்தான் 4 பேருக்கு தெரியாத அடைச்சுக்கிறான். விசில் எந்திரிக்காம வெட்டிச்சு செவத்தில் அடிச்சு உங்களை திருத்த முடியாது. விதி. என் தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவாக வணங்குறேன். எம்கேஆர் மகளிர் குழு தலைவி இந்த ஊர்ல இருக்கியாத்தா? கைதுக்குத்தா உன் வீட்டில் தான் செழிப்பு அல்ல. காசு எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம். இப்போ வட்டி கொடுக்க முடியாது யாருமே. அரசாங்கம் சட்டம் போட்டுச்சுடா. வட்டி கொடுக்குற ஆள் வட்டிக்கு வாங்கணும் போய் லேசாக கேட்டு மிரட்டினேன்னா 7 வருஷம் செய்யலாம். வட்டி கொடுத்த ஆளு கூட எப்படியாவது கட்டவரல சூம்பியாவது வாங்கிடு. இது தெரியாம எங்க ஊர்ல ஒரு ஆள் செம்பரியாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். அவர் கெடா குட்டியை பூரா விற்று காசை கொடுத்துருக்கேன் வட்டிக்கு. அரசாங்கம் 60 தெரியாம காலையில போய் ஆறுமுகம் அந்த 3 லட்சத்தை எடுத்து வைக்கிறியா உன்னை வாங்குறவட்ட வெட்ட வாட்டிருக்கேன். அவன் அப்படி அடி முண்டை மேலே வர்ற அப்படின்னு தூக்கயிறை போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன். பேப்பரை காட்டியிருக்கேன் பார்த்தியா. 7 வருஷம் ஜெயிலு 3 லட்சம் அவதாரம். இல்லை நான் காசியாக்க வரலையே. நீச்சல் தண்ணி விடு குடிச்சிட்டு அப்படியே போறேன்னு குடிச்சு விட்டு செருப்படுத்து தலையில 7 அடி அடிச்சுட்டு வெற்றி வேலை முருகனுக்காரோ. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு. ஆனா கைமாத்து கூட இன்னும் எவனும் வாங்க முடியாதுல்ல, தரமாட்டாங்க. போங்கப்பாங்கிட்ட. ஆனா வட்டிக்கு விடுறது ஒரு அளவு தான். 100க்கு 10 பைசா வட்டிக்கெல்லாம் விடுவாங்க. அதெல்லாம் விடக்கூடாது. ஏன்னா பாமர தமிழன் எல்லாரும் ஒரே மாதிரி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் தலை வணங்குறேன். அப்படித்தான் நான் பறிச்சு நீ பறிச்சு நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் கிடையாது. யார் இதுல பெரியாள்னா அம்மாதான் பெரியாள். பெத்த தாய். எவனும் தாயை மதிக்கலைன்னு தெரியுது. வீட்டுக்கு போறது நல்லது, எடுத்துட்டு எரிய போறேன். அம்மா இவர் மதிச்சிருவாரு. அம்மாவுக்கு 2 தடவை தங்க மெடல்ல போட்டு விட்டார் ராமநாட்டில். அவன் அவனை சொல்லுவேன், இவனை சொல்லுவேன். நானே மதிச்சது கிடையாது. எல்லாரும் மதிக்க மாட்டான். உண்மை அதேன். அது சொல்லும் போது யாராவது கேட்போமா, தம்பி எங்கேடா போற? சத்திரக்குடி போறேம்மா. போயிட்டு வரும்போது துணி துவைக்க சோப்பு இல்லடா, 5 உப்பு சோப்பு, உங்க அப்பனுக்கு அமாம் 1, கோல்டு வின்னர் 1, தங்கச்சிக்கு பிரஸ் வாங்கிட்டு வாப்பாய் பூச்சி அரிச்சிருச்சான் பல்லுல. அது உடனே சரி தாயே, சத்திரக்குடியில எல்லாத்தையும் வாங்கி விட்டு வருகிறேன் சொல்லுவானாக்கு. மைத்த சொல்லுவேன். போமாங்கிட்டு இன்னைக்கு டோனி இறங்குறாரு 2 மணிக்கு. ஆமா டோனி இறங்கி சொல்லி சொல்லி அந்த ஆளு முட்டையா எடுத்துட்டேன். இங்க அழகுராத்துல இறங்குறாரா? பந்தில் அடிக்கல, ரூம்ல போய் வெதர்ல அடிச்சிருக்கேன். சண்டாளைங்க. ஒரே ஒரு விஷயம், பெத்ததாயதப்பன் நேசிக்கணும். எல்லாரும் ஏன் அம்மா அம்மான்னு சொல்றேன் தெரியுமா? என்ன காரணம்? அம்மா தான் அன்பையும் பசியும் போக்கு. 2வது அப்பா அடிச்சா கூட அம்மா தான் தாங்க. ஊருகட்ட மேனே உங்காப்பை மேனே பொழந்துடும். என்ன அடியா பச்சை மண்ணா போட்டுக்கிட்டு நீ வாடா சாமி அப்படின்னு முந்தானைகளை உழைச்சிக்கிறானா? ஏன் அப்பாவை பார்த்தா நமக்கு எரிச்சலா இருக்குன்னா, அப்பா அப்பையிலேருந்தே கிரைம் போலீஸ் மாதிரிதான். வீட்டுக்கு வரும்போது தாய் நெஞ்சு கட்டிக்கிட்டு அவன் எங்க, அவன் இளையவன் எங்க, அவன் கிரிக்கெட் விளையாட என்ன கிரிக்கெட் நோத்தா விட்டு கிரிக்கெட் இன்னைக்கு வரட்டு அவனை புலந்த ஆய் ஊன்னு வெள்ளாடு உரிக்கிற மாதிரியே இருப்பேன். இங்க 2 நக்குறேன். நீ சும்மா இருப்பா. ஹலோ புத்ரு
விபூதி அள்ளி போட்டோன்னா ஓதம் 12 டன் ஆகி போகணும். அப்புறம் தண்ணிக்குள்ளேயே தலை மிதந்துக்கிட்டு தெரியும். ஏன்னா இந்த ஓதம் எப்படின்னா இருக்கும், அவனை கலைச்சிக்கிட்டு பாரு. ஓத சேப்பு வந்து மண்டை மாதிரி இருக்கும். எவன் கூடி எடுத்தாலும் சரி, வெட்டிக்கு செத்தாலும் சரி, வெத்தலை ஊற தவற மாட்டார். ஏ தியாகராஜ பாதம் கப்ளிங் கோஸ் கப்ளிங்கு பயலுக இதை ஒன்று கிளப்பி விட்டுட்டே இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அட எங்கே போனாலும் அந்த கருத வண்டி இருக்காங்களாடா, அவங்கள மாதிரி ஒரு கேவல பையன் யாருமே இல்லை. நீ வண்டி வச்சு ஓட்டு, அதை வச்சு எத்தனை குடும்பம் பிழைக்குது, அது வேற. பாட்டை எவனாவது அப்படி போடுவானாடா. பூங்காத்து கிடையாது, கட்டிப்பூடிலாம் போடுறேன். அதுல பின்னாடி ரிவல்ஸ் எடுத்தா வயக்காட்டுக்காரங்க இருக்கிறத பார்க்க வேணாமா, ஏத்தி இறக்கி விட்டு பாட்டு போடுறேன். ஆடி அடங்கும். ஒரு நாத்தாங்களுக்கு 1 மணி நேரம் கணக்கு சொல்லிடுவாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வரப்பு முடிக்கிற வரைக்கும் இங்கிட்டு ஆட்டுவேன். அப்புறம் இதை வந்தானா காசை வட்டி போட்டுருவோண்டா. எல்லா தொழிலுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிலுமே புனிதமானது. அதை உண்மையா நேசிச்சு அதை சரியா செய்யக்கூடிய அத்தனை பேர்த்தி எம்கேஆர் வணங்குறேன். பாதுகாப்பு வேணும்ல. கருது வண்டியில எவனாவது அறக்கொலையை கட்டிட்டு போடுவானாடா. ஆனா குளிக்க மாட்டாங்கடா. 20 நாள் ஆகும் எலிசத்தை வாட வரும். அப்படியே வந்து அப்பத்தே வேமா கருதறுப்பு காசு கொடுப்பாங்களாம். அக்கா உங்க வயக்காடு 2 மணி நேரம் ஓடி இருக்கு, நாளைக்கு வாப்பா. என்னக்கா சொல்ற? அந்த அக்காவுக்கு அடிச்சு தலை வெட்டி என்னடா இந்த வாடா தலை பீ வாட வருதுடா. ஆண்கள் எப்பயுமே ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுல ஒரு கோட்டரை போட்டுக்கிட்டு மிச்ச காசை பொண்டாட்டி விளையலுக்கு ஏதாவது தீமண்டா காய்கறி வாங்கிட்டு கொடுத்துட்டு ஏதோ இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு படுக்கிறதுன்னு ஆம்பளை தான். உண்மையிலே உங்களை தப்பா சொல்றேன், ஆம்பளை தானே. பொம்பளை ஆளு ஆத்தா நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணுது, நேரத்துக்கு சேலைக்கு மேட்சா ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் போட்டு லோனை வாங்கி வை. நிறையா லோனு வாங்கி வை. பூரா அந்த கிராக்கி தானா? லோனை வாங்கி வை. 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி வை. உன் புரிஞ்ச ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிப்பாரு. லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வந்துட்டா செங்கப்பட வேலைக்கிற வழி படுத்துக்க. உன் பிள்ளைகிட்ட சொல்லு, அம்மாவுக்கு 3 நாளா வயிற்றால நிக்கலேன்னு. அவன் லோனுக்காரன் அவைவரமா இருக்கேன், எனக்கு 7 நாளா வயிற்றால நிக்கல, மேலதிகாரி என்னைய போட்டுது பண்றேன். அம்மா வர 3 நாள் ஆகும், நான் உன் வீட்டு வாசலே உலைய கூட்டிடுவேன். அவன் ஸ்டப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு அவன் உட்காந்துறேன். லோனு வாங்கக்கூடாது, கடை வாங்கக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் 2 இல்லாம இருந்தா அவன் தாண்டா உண்மையான தூய்மையான மனிதன். ஒன்னும் உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 மட்டும் இல்லைன்னா நீதாயா பெரியாளு. இப்ப சமீபத்தில் ஒன்று கிளப்பி விட்டோமே இடியாப்பம். ஏலே தம்பி, இடியப்பம் மட்டும் இல்லடா, எந்த வியாபாரி வந்தாலும் ஒரு வீட்டில் நிக்கிறானாக்க ஐஸ் வெளியே வருவேன். பிள்ளைய கூப்பிட்டு அவங்க அப்பா ஆட்ட அழுவேன், அப்பா ஐஸுப்பா இருடா பாட்டில் எங்கன்னா நடக்கணும் பார்ப்போம். பிறகிட்டு வர்றதுக்குள்ள செங்கப்படல் நின்று சத்திரக்குடி போயிடுவேன். ஐஸ் மீன் அப்படித்தான். மீனு இந்த வர்ற என்ன மீன் இருக்குன்னு தெரியல. ஏங்க மீன் வண்டிக்கார வந்திருக்காரு, நல்ல மீனா இருந்தா எழுதி முரல் நகர வெளியே சட்டியை தூக்கிட்டு வரும், மீன் போயிடும் கடைசி வீட்டுக்கு. ஏக்கா போனாக்கா அந்த மீன் வண்டிக்காரன் பாட்டு மீன் கிளம்பிடாண்டா ராமநாடு போயிடுவேன். இது எதுக்குத்தான் வியாபாரம் பார்க்குறாங்க? 10 பிள்ளை 20 பிள்ளை ஒரு இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கா, அங்கே ஐஸ்காரன் நிற்க மாட்டேன், பேன் போயிடுவேன். கிழவனும் கிளவி இழுத்துக்க முடிச்சுக்கன்னு இருமிட்டு கிடப்பாங்க. அங்கன போய் ஐஸ் போலை ஐஸ் செத்து அங்கிட்டு போப்பா நீர்மலைக்கு வர போறாங்க. அங்கிட்டு போயிடுவேன். இந்த கொடுமையாடா. ஏன் சொல்றேன்? வியாபாரி விற்பது சரி, ஒரு இடத்துல நின்று 10 ஊர் அலைவதை விட ஒரே ஊர்ல வியாபாரம் பார்க்கணும்னா பொறுமை அவசியம். இந்த கூட்டத்தில் கணேஷ் போயில இல்லாத ஆளு கைதுக்கு இவங்க எல்லாம் படிச்சு நக்கு நாப்பில் வருவாங்க. ஏல எந்திரிச்சு போறையெல்லாம் எரியவாடா. ஏல அவன் கருது வண்டி தான் ஓட்டுறேன், அப்புறம் நான் சகிலாவை போட்டுக்கிட்ட ஓட்டுறேன். கருது வண்டி ஓட்டுறேன். அம்மா விமானத்தில் 7 தடவை ஏறினாரு. ஏன் இந்த கூட்டத்தில் கடைசி போயில இல்லைன்னா
அந்த ஆளு நாடகம் பார்ப்பேன்ற எங்கிட்டா எவன்டா சட்டிக்குள்ள வந்து பாக்கெட் எடுக்கிறேன் இந்தா இப்படியே இருப்பேன் நெத்தி பேட்டு யாரு மாதிரியே யாராவது போயலை போட்டா என் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறேன் என்ன போ நாடகம் பார்க்கவா அவன் ஆமாம் உங்களை எங்கனே பார்த்துருக்கேனே நீங்கள் எந்த ஊர் நமக்கு ஊர் அங்கிட்டு ராமநாட்டை ஒட்டி நாடகம்னா விரும்பி பார்ப்பேன் அப்படியா போயலை ஓடுவீங்களா பொத்து போகாது உண்ட சைட்டை போயலாம் கேட்க மாட்டாரு ஒத்து போயிட கொஞ்சம் கொடுங்க சுறுச்சுருண்டு அவனும் கொடுத்துருவான் கொடுத்துட்டா அரை பாக்கெட்டை தட்டிடுவான் இவன் அரை பாக்கெட்டை தட்டி இப்படி கசக்கி வாழ்ந்து வைப்பேன் கொடுத்துவேன் தாலி வெட்டிடும் இந்த வந்துட்டான்ல இவன் கணேஷ் போல பாக்கெட்டு மெழுகுவத்தி வச்சு போடுறவன் எந்த போயில வேணா போடலாம் ஆனா உங்க உடம்ப பார்த்து நீங்களே திருந்திக்கங்க பொம்பளையாளுக்கு தான் நான் பாராட்டேன் எந்த பழக்கம் கிடையாது அதுகளுக்கு ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் நிறைய குடிச்சா அந்த நிலைமை யோசிச்சு பாரு குடும்பம் ரெண்டா போகும் இனிமேல் பொம்பளையாளு சொல்றதா புருஷன் சத்திரக்குடி போய் தண்ணி அடிக்கிறாப்புல இருந்தா நீ வீட்டில் ஒரு ஆப்பை சாப்பிட்டு கருவாடை பொறிச்சு திண்டுக்கிட்டு புருஷன் இங்கிருந்து வரும்போது என்னடையும் கோத்தாண்டுவேன் நீ சேலை தூக்கிட்டு என்னடா அம்மா கோத்தா என்னடா அம்மா குழந்துரு வாடா உன் பிள்ளைய ரெண்டு இங்கிட்ட அழுதுட்டு கிடக்க என் அம்மா என் அப்பா என் ஆத்தா என் கோத்தா ஏழை நான் என்னடா பண்ணிக்கிறேன் கண்டாளி மேங்களா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ராமநாடு உண்மையிலே அப்துல் கலாம் ஐயாவை இப்ப பாகிஸ்தானுக்கு நமக்கும் போர் வரும்போதே உண்மையிலேயே ரொம்ப ஒரு பற்று எல்லாத்துக்கும் வந்துச்சு. இந்த உலக நாடுகள்லாம் பார்த்து பயப்படுறது இந்தியாவை கிடையாது. இந்தியா உள்ள ஆளெல்லாம் அவன் பாட்டுக்கு அருவாமனை கத்திரிக்கோலை வச்சு நம்மளை குத்தி போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்க பூரா கோயிலுக்கு காலி வகையில் காய்ச்ச வட்டி போட்டு மண்ணை வாரி தூத்துவாங்கன்னு பயப்படல. அவங்க வெளிநாட்டுக்காரங்க பயந்தது ஒரே ஒரு ஆளுக்குன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஏவுகணை நாயனுக்காகத்தேன். அவர் கண்டுபிடிச்ச அந்த அணுசக்தி ஒரே ஆயுதம் ஒரு நாட்டை அழிச்சு போடுமா. இந்த நாட்டில இருந்து மனு கொடுக்க வந்திருக்காங்க. சத்திரக்குடி பாம்பே சலூன் வீர பெருமாள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ஒரு சிப்பம் அரிசி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி ப்ரோ, உண்மையிலே மறக்க மாட்டேன். சத்திரக்குடி பாம்பே சலூன் வீர பெருமாள் அத்தனை பேரும் முடிவெட்ட தம்பிட்ட போங்கப்பா. வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா வரணும். நீ ஏய் துண்டு ஓட வந்தே வைக்க வந்தீங்க. எங்க அண்ணன் ஒரு விலங்கா போயுமே இப்படி இப்படின்ற என்ன பபுனாக நடித்து கொண்டிருக்கும் கொடைவள்ளல்
தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. தம்பி 3வது முறையாக நமது கோவிலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். எவனை காது ஊத்தின மயிர்மேனே, இது ஏன் காது? இந்த பீரோவுக்கு ஒன்று போத்தி விடு, இந்த வேலிக்கரவுளுக்கு ஒன்று ஓடு. அன்பு தம்பி புதுக்கோட்டை மக்கள் துண்டு ஏலே கழுத்துக்கே பத்தலையாடா. என் அன்பு தம்பி மணிகண்டை ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்ல மடுவு, அவனுக்கு மடுவு இறக்க இருந்தாலே சீம்பால் வரும்னு அர்த்தம். மிருதங்கம் கப்ளிங் முண்டை அள்ளிட்டானடா பெருகு எங்கேன்னே. எங்கள் அண்ணன் ஏகே அருள் வண்டி ஓட்டு முட்டைக்கோசு நறுக்கிட்டே இருப்பேன். இந்த இதில் கொடையில் ஓட்டு விட்டு போ போ. தாளகத்தில் இருக்க சண்முகம் போடுவாங்க. அப்படி போடு பைசட்டு யூடியூப் எடுத்து கொண்டுகின்ற அந்த 3 பேர்த்துக்கு போட்டு விடுவேன்னா. இந்த வளநாடு தெய்வதானம் செங்கப்பட கிராமத்தில் இந்த வையாசி விசாரத்தை வச்சு அக்கினி வீரவத்தனனுக்கு நாடகம் நடத்துகிற அகில உலகத்துக்கும் தெரிய வைக்கிறது யாருன்னா இந்த யூடியூப் சேனல் தான். தம்பி துண்டை வாங்கடா. அப்புறம் கம்மாயில் முண்டமாக குளிச்சு விட்டோம், ஐயரை கடிச்சு பிடிச்சி மயிரை கடிச்சு பிடிச்சி வாங்கடா. வேறா சின்ன பசு என்னப்பா காசு வச்சிருக்க என்னடா? வாடா வாங்க புத்துரு, சின்ன புத்துரு மேல வா, மேல வாடா. மாடு பொடி மாடு வாடா காலை அள்ளிட்டானடா மடுவும் கிடுமா. கொடுத்து வச்சதா அவ்வளோதான். ஐயா போயிட்டாரு. என்ன நீ என்ன இது ஏதாவது சொல்லிவிடு. நமது கோவில் பெயரில் பாட்டு படித்ததற்காக பேய்கரும்பை சேர்ந்த முருகன் பிரியதர்சினி அவர்கள் 101 தம்பி எம்கேஆர் அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்துள்ளார். முதல் 101 கொடுத்தா விளங்க மாட்டா. இன்னும் எப்படி 500 1000 கிடைக்கும்? என்ன ரமேஷ் தம்பி ஒழுக்கமா இருக்கியா? எலுமிச்சாவிச போடவா? நன்றி. இரு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் என்பது நம்மளுக்கெல்லாம் பெருமை. கைதட்டலாம் நீங்கெல்லாம். அவர் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் படித்தார். அப்போ மஞ்ச வண்டிலாம் கிடையாது. மாட்டா ஏலே உட்காருப்பா, எப்பா உட்காருப்பா, பெருசாக நக்கிறது மாதிரி தான். இந்த புடி ஆம்பளை என்ன இரு. ஆனால் இப்போ பிள்ளைகளை போகிறான் பாரு, மருதமணி எங்கேன்னு தான் இருக்காங்க. மருதமணி பயலுங்க. அப்படா தம்பி எங்கள் ஐயா சொல்லுவார், கோடாங்கி பிள்ளை வத்து ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்துச்சுன்னா மாடு கலைஞ்சிருமா. ஆமாப்பா பிள்ளை 1/2 டன் இருப்பேன். இந்த தண்டி கட்லா மீன் முழுங்கிறது மாதிரி பிள்ளவத்த பொறி புலவ ஆத்தா 1/2 டன். என்னங்க மாடு நாக்கு தள்ளிடும். எங்க நகல்ற ஆத்துக்குள்ள போகும்போது கரைச்சி குடிச்சான வண்டிலாம் கொட்டை வண்டி சார்ஜ் திருப்பி 80 பேர் உட்காந்து பிள்ளையும் தாயை அள்ளி போட்டு ஊருக்குள்ள போவாங்க. இப்ப பிள்ளவத்து கொண்டு வந்து மணிப்பிரசில் சத்திரக்குடி பஸ் ஸ்டாண்டு கொடைக்குள்ளேயே எனலுக்குள்ள அப்படி வச்சுக்கிறது. என்னக்கா ஒழிச்சு வைக்கிற நகை எடுத்தியா? என் பிள்ளை ஆம்பளை பையன் திறந்து வாத்தாந்தா காக்கா குஞ்சு மாதிரி. நல்ல பொம்பளைய சாப்பிடணும் தான். நல்ல மாசமா இருக்கும் போது கோதுமத்தோட தான் அடி. எங்க எந்த பொம்பளையால ஆத்தா பிள்ளைக்கு ஒழுங்கா இட்லி ஊட்டுற? 2 இட்லியை வேமா பிச்சுக்கிட்டு வண்டி வரும், மஞ்ச வண்டி. ஒரு வாய் வாங்கிக்க. அவன் வேணாம்மா நீ சாப்பிட்றிய அம்மா சாப்பிடவா? உடனே 1/2 இட்லி எது தின்றான். மறுபடியும் சுச்சு வண்டி வந்துருச்சான். தங்கம் வேணாம்மா நீ சாப்பிடலன்னா உங்க அப்பையும் பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். ஆமா அப்பந்தே உனக்கு பூச்சாண்டி. சிரிக்கிறியாவா? என்ன வீடியோ கால் போற தொங்காசு மண்டை. அவ வீட்டுக்காரம்மாவுக்கு போன் அடிச்சு வீடியோ காலில் நீ சிரிக்கிறியா செருப்பு அடிக்கவா? ஆமா போய் வீட்டில் போய் கிச்சு கட்டிட்டு வா. மாடு புடி மாடு சூப்பர்.
அதே மருதமணி இந்தா அதே மண்டை ஒண்ணுக்கு இருந்துட்டாலும் மருகாவும் லேசா இலை. ஏன்னா ஐயா எல்லாருக்கும் சொல்றேன், காசை போட்டு நீங்க வெட்டியா செலவழிச்சு பிரைவேட் பள்ளிக்கூடத்துல லட்ச லட்சமா கொட்டி உங்க பிள்ளைக்கு படிப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. தப்பு. என்னைய பொறுத்தளவு எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் காசு வச்சிருந்தாலும் படிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி யாரு காசுக்கு ஆசைப்படாத என் தமிழுடைய பிள்ளை 100க்கு 100 வாங்கும். உண்மை அதேன். சரிதானப்பு? இன்னைக்கு லேஜா பிள்ளைய தவக்க விட மாட்டாங்களே. ஆபீஸ் போயிட்டு புருஷன் வந்தோடனே பெல்ட்டை கழட்டுவார். ஏய் சுமிதா, என்னடா அஜய் அஜய் எடியா சின்ன மயன் ஏதாவது பேசுனானா? மதியம் என்னை நோத்தான்னு சொன்னான். ஏய் நோத்தான்னு சொல்லிட்டானா? இடியட் வயசன் நோத்தா சொன்னீங்க. உடனே போன் அடிச்சிட, நோத்தா சொல்லிட்டான் என் மகன். காலையில மஞ்ச வண்டி வரட்டும், பத்தாலேன்னா 108 கூட கொண்டு வா, ஏற்றி வர்றே குடும்பத்தோட கொண்டு போய் கொண்டு. உடனே மஞ்ச வேணும் வருது. படிப்புக்கு மாசம் 25,000 28 கேட்கலாம், ஏலம் கேட்கறது கேட்கலாம். 30 30 31 எந்திரிச்சு போறியா பேப்பைய மைனே? ஏன் நீனா அண்ணனா? எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு சித்திரு மஞ்ச மாடு புடி மாத்தாள் குசு தெரிச்சிருச்சு அவருக்கு. அந்த மஞ்ச தகப்பாட்டி எப்படி அவனை எந்திரிக்க விடாதீங்களா? என்ன ஐசு திங்கிற நொப்பத்த விட்ட ஐசு இந்நேரத்தில் அவங்க பல்ல பொழந்துக்கிட்டு திங்கிறா. மயிர் மையன் தின்னுப்பா. பொம்பளை என்னத்தை அப்படி கணக்கிறீ? என்ன அவன் ஐசு திங்கிறத பாரு. வாடா வாடா, ஏய் வாடா, ஏய் பக்கத்துல காலு அந்த சிட்டுக்குருவி மண்டையை எழுப்பி விடு அவனை. எந்த இடம்னு தெரியாம உட்காண்டான். ஏலே எங்க வர்ற? மாடு புடிமா இல்லடா, இது கண்டு தூக்க வச்சுல பேப்ப. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அத்தனை லட்சம் செலவு பண்ணி அந்த மஞ்ச வண்டியில ஏத்தி விட்டு அந்த ஆயாவுக்கு பெட்டாக்ஸ் கழுவி விட, அதுக்கு இல்லை அந்த பையனுக்கு கழுவி விட 5000 ரூபாய். இதுல வண்டி கூலி, டியூஷன் வேற அவருக்கு. அவர் பேக்க சுமக்க முடியாது. அவர் இந்த சிமெண்ட் மூட மாதிரி கட்டி விட்டுருவாங்க. அவன் யாரு மையன்டா? அசோக் மை அங்கிள். எங்க போற? டாடி எங்க வீட்டுல அம்மாவோட டொங்காஸ் போறாரு. நான் டியூஷன் போறேன். எதுக்கு டியூஷன் போறேன்? நான் போகும்போது தானே அப்பா பிணைஞ்சு எடுப்பேன். விதி. அதுல அப்பப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டுக்கிறேன், பையன் என்ன படிக்கிறான்? இப்போ 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஏ சொல்றான், ஏ சொல்றான், நல்லா சொல்றான், ஏ அர்த்தமா சொல்றான். இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணா பி சொல்லுவான். மயிரை புடுங்குவான். ஓம் பிள்ளையா மயிரை புடுங்கினேன். சிச்சுக்கங்கப்பா. ஐயா நீங்க காசை கட்டி உங்க பிள்ளைகளை எப்படி வேணா படிக்க வைக்கலாம். நானா அரசாங்க பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். உண்மைதான். இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் என்னைய தெரியுது, ஒரு கோமாளின்னு. அவ்வளோதான். மாவீரன் அழகுமுத்து கோன் பாடலை பாடிவிட்டு ஹலோ 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 காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கோணரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு, அவன் கோணரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, அழகு பேரு சொன்ன புலி ஒதுங்கோ பாரு. சுதந்திர வீரனையா அழகுமுத்து கோனாரையா,
பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் எங்களது பனங்காடியார் அன்பு அண்ணன் சார்பாக கண்ணன் பாலா பயலுக சார்பாக 501 ரொம்ப நன்றி தம்பி. முண்டை எத்து புள்ள முண்டை மெதுவா சொல்லு. கடா போல அந்த அனுஸ்ரீ நெல் அறுவடை இயந்திரம் அம்மாடி அம்மாடியா அம்மாரி கம்பி போட்டு பல்ல கட்ட அரைஞ்சுவேன். நீ நெல் ஓட்டக்கூடாதா, சேஜிபி ஓட்டணும்டா. ஈஹி அள்ளிட்டானே. வாழ்த்துக்கள். இன்னும் 100 ரூபா விட்றா. 6 பழனிவேலு நம்ம கிழவனேரி. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணா? சரி, நெய் இது வாங்கிட்டு வா. ஏஎஸ் யாதவ் சார்பாக 201 நன்றி நன்றி. அம்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய நல்ல இதயங்களுக்கு நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம், மற்றதை அப்புறம் பார்ப்போம். என்ன கருத்திலும் பொண்ணலம் வழங்கக்கூடிய ஏன் குறைச்சி வைக்கிற? கரண்ட் புள்ள கூடுதா ஏத்துனே. என்ன கருத்திலும் பொண்ணலம் வழங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் வளநாடு தெய்வதானம் செங்கற்படை கிராமத்திலே காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற கம்மா கர உனக்கு எல்க யாம்படுக்க ஸ்ரீ அக்னி வீரபத்ரம் சாமி வையாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சத்திரக்குடி மதிமரியாக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் வளநாடு உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலும் வளநாடு தெய்வதானம் செங்கற்படை கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த புனிதமான அக்னி வீரபத்ர திருவிழாவை நடத்தி கொண்டிருந்தாலும் நாங்களும் வெளியூர்லிருந்து வருகை தருகிறோம். இந்த மண்ணுக்கு என்று வருகை தந்துள்ள வெளியூர்லிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கிய அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். புலி போறையில உழைக்கிறவனுக்கு வேர்க்கத்தான் செய்யும் மூடு. குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்கள் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ பள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்கா? இல்லடா முண்டா ஆத்தா பென்சில் எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டார். நாதகான பேரரசாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார் அன்பு அத்தான் KPA தர்மராஜ் அவர்கள் நாரராக நடிக்க காத்துக் கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு நகைச்சுவை திறன் இருக்குமா என்பதை நிரூபித்து காமித்தான் தம்பி மணிகண்டன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்ல நகைச்சுவை பண்ணுவான். பட் என்ன இலட்சமே சோறு விட முடியாது. இந்த அன்னதானத்தினெல்லாம் அரைக்குண்டால் அரிசி இவனே தின்றுவேன். அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஹோட்டலில் லேட் ஆகி போச்சு. இலையை மடக்கி தின்ட்டு டேபிளை கடிச்சுக்கிட்டேன். இங்கே என்ன அன்னதானம் திண்டு குடிய கழுத்து போவேன். ஃப்ரைட் ரைஸு 3 திம்பேன் ப்ரோ. ஃப்ரைட் ரைஸு பொரோட்டா அது இதுன்னு தின்னுட்டு முட்டைக்கோசு கீழே இருந்தாலும் முழுங்கிடுவேன். என்னது நீ ஒரு ஆள் ஹலோ ரமேஷ் ப்ரோ அந்த அண்ணனை 7ஆம் நம்பர் ரூமில் தூக்கி போடு. நீ நாடகத்தை கடுத்து போடுவ தம்பி. ஒரு பாட்டை பாடி ஒரு ஆஃப் பண்ணுப்பா. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என்னுடைய தம்பி டியா மணிகண்டன் அவர்கள் கைதட்டு வாங்கும் அளவிற்கு ஒரு பாட்டை படிப்பான் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை. போடுறா மணிகண்டா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமுள் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனில் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோத்தமுள் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனில்
புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார், அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தார், அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தார். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார், பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தார். உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அண்ணன் எம்கேஆர் அன்பாலயத்துக்கு கடம்போடை யாதவர் சங்கத்தின் சார்பாக இந்த ரூபாயை அன்புடன் அர்ப்பணிக்கிறோம். கடம்போடை மறக்க முடியாத கிராமம் கடம்போடை யாதவ சங்க சார்பாக 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து ஏடி பொன்னிலா ரேடியோஸ் நண்பர்கள் சேமனூர் பொக்கநேரந்தல் பணிவாசல் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 1001 நன்றி நண்பர்களே. ஒரு பேரன் தானே கேட்டேன், அப்ப பேரன்
சொல்லுங்க மைக்கேல் சும்மா. தற்பொழுது நாடக உலகத்தில் மிக சிறப்பாக பலம் கொண்டு இருக்கும் தற்பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை. நன்றி. பலம் கொண்டிருக்கும் சிறந்த நடிகராக அண்ணனுக்கு எம்கேஆர் அவர்கள். உங்க பேர் நான் சொல்றேன். அண்ணன் பேர் சொல்லுங்க. எந்த ஊர் நீங்க? செங்கப்படை பேர் காந்தி அண்ணன் சார்பாக எனக்கு பொன்னாடை ஒத்து கௌரவம். இது எதுக்கு கச்சேரி வர்ற மாதிரி சோழியை முடிச்சு விட்டு ஒத்தி விட்டு பெப்பிக்கால ஒட்டி விட்டு போ. நன்றி செங்கப்படை காந்தி அண்ணன். ஒரு 500 கொடுத்துட்டு போ. திரும்ப மாட்டியே கம்பு குட்டு பேருக்குமே அப்படியோடா சிங்கக்குட்டி. லாஸ்ட் ரைட் 2 minutes. தமிழரசி டிராவல் சார்பாக காவியா வாட்டர் சப்ளை சார்பாக எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 1001 சூப்பர். என் தங்கம் இப்படி வரக்கூடாது, மெதுவா வரணும். அன்னை பயப்படுவா இல்லையா? திகுத்துக்குன்னு வர்றானடா பனங்கிழங்கு புடுங்குற மாதிரி. ஒரு என் அண்ணன் என் தம்பிகள் வசந்த மாளிகை சிவாஜி கணேசனுடைய சிலையை திறக்கிறேன். நகைச்சுவை தான். மிருதங்க சக்கரவர்த்தி எதுக்குடா அப்படியே நகல்றியா நட்டுவக்காரி மாதிரி? ஐயா முடித்திருத்தும் நிலையம் வைத்திருக்கின்ற சத்திரக்குடி இந்த சகோ ஒரு சுப்ப அரிசி கொடுத்தாரு. இந்த முடித்திருத்தக்கூடிய தொழில் செய்யறவங்க எல்லாம் நம்மளை மற்றவர்களை பார்க்கும் போது அழகா காமிக்கக்கூடிய தொழில் செய்யறாங்க. வாழ்த்துக்கள், உண்மைதான். ஆனா இளைய சமுதாயம் என்ன செய்யறேன்னா கூகுள்ல போய் போட்டு பார்த்துட்டு அங்கே போய் மண்ணெண்ணெய் ஊத்துங்க, இங்கிட்டு பெட்ரோலை ஊத்துங்க, தீய பொருதி விடுங்க, உச்சியை நல்ல ஏணிப்படி மாதிரி செய்யுங்க, பின்னாடி லேசா கொண்டு அருவாகிட்ட வெட்டுக்கன்றியான். எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா காலத்துல எனக்கு வெட்டி விட்டதுலாம் ஒரே வெட்டு தான், செம்பரியாட்டு குட்டி வெட்டி. கரிச்சு பிடிச்சா ஒட்டை வெட்ட சொல்லுவார். ஒட்டை வெட்டி விடுவாங்க, மறு தீபாவளி வந்துடும், முளைக்கவே முளைக்காது. அப்படி இருந்துச்சு. ஏன் அந்த காலத்துல வறுமை. ஒரு தடவை வெட்டுனா வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவார். அதுக்குள்ள முடி ஊரா காக்கடாக்கி மாதிரி கிடக்கும். ஆத்தா சித்திர நடத்தும். கஞ்சி ஊத்திட்டு வந்து இருவழி வச்சு கரிச்சு கச்சா இழுத்து நகைச்சுவை ரீச் ஆயிடுச்சு. ஏப்பா நீ என்ன புடுங்க போற? மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமத்துவா கோடைகடி குமரன் கப்ளிங் மண்டை புகழ். அந்த ஐயா மண்டையில மசிர் இல்லாதெல்லாம் கவலைப்படாது. மண்டையில் மசிர் உதிரு என்றால் அறிவு சார்ந்து நிறைய யோசிக்கிற அறிவாளியா வர்றேன்னு அர்த்தம். இவர் கல்யாணம் பண்ணும்போது கூட இவருக்கு மசிர் இல்லையா. சரின்னு ஒரு டாட்டாஜில அள்ளி போட்டு போயிருக்காங்க. இவன் முன்னாடி உட்காந்துருக்கான், நம்ம கறி இன்ஜின் அள்ளி போட்டு. சரின்னு பொண்ணை அனுப்பி விட்ருக்கா. யார்? இந்த மிருதங்க மண்டேன். பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ டீ கொடுத்தா அப்படின்னோடனே அந்த பிள்ளை ஒவ்வொரு ஆளுக்கா பாவம் கொடுத்துருக்கு. இவன் மட்டும் கொஞ்சம் காய்ச்சப்பாட்டில் இருந்து தமிழில் எடுத்தோடனே நான் மாப்பிள்ளையும் தெரியணுமா. பொண்ணு விறுவிறுன்னு டீயை வாங்கிட்டு வந்துருச்சு. டீயை கொடு, வாங்கிட்டு போய் அப்பாட சொல்லு, இதில் யாருப்பா மாப்பிள்ளை? இந்தா உட்காந்துருக்கான்ல கருன்னு சாணக்கல் மாதிரி, அவன் தான் இருக்கு. அவன் மாப்பிள்ளை கிடையாது, இலக்கட்டு தூக்குறவேன் இருக்க. சரின்னு பொண்டாட்டி காலில் எங்கள் குடும்பம் பூரா விழுந்து எப்படியாவது ஏற்றுக்கத்தா, இல்லைன்னா கப்ளிங் இல்லாமல் செத்து போவேன். இவனும் பொண்ணு காலில் மிஞ்சி இஞ்சிலாம் போடுறதுக்கு நக்கிருக்கேன். சரின்னு கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்சா நல்ல நேரம் 9:30 ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. இவர் 6:30 போய் தவண்டி அடிச்சிருக்கேன். கட்டில் தவண்டி அடிச்சு கட்டிலு கீழே உள்நீச்செல்லாம் அடிச்சு மண்டையில வெட்டி. அந்த நேரம் என்ன பண்ணிட்டாங்க, 9 மணிக்கு இந்த பொண்ணு போகும்போது அது பெரிய திண்ணி பயவலியா இருக்கும் போல. 2 கிலோ சிலேப்பிய ராடு உருண்டை பலாப்பழத்தை சுடுமான கூட்டி அதை விடிய விடிய கொட்டையை புதுக்கணும்ட்டு அம்புட்டி அள்ளிட்டு போயிருக்கு. போகும்போது கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லைன்னா இவன் மண்டை வெயிட்டிங்கில் உட்காந்துருக்காரு தலைவர் வாமப்பில். அது வந்து கரண்ட் இல்லைன்னு சொன்னால் இந்த முண்டை இரும்பக்கூடாது, இப்படி தடவி இருக்கு. தடவும் போது கட்டிலும் மண்டையும் ஒரே தடவிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுச்சு, மருமே என்ன வல்ல வாழப்பாய் கட்டில் தான் கிடக்கணும். இவன் மருமே வருவேன்னு மதியம் 2 மணி ஆயிடுச்சு நைட்டு.
பொண்டாட்டியை காணாமனு வெளியே வரும்போது வந்து படுத்திருக்கேன். லைட்டு வந்திருக்கு, பார்த்தா பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தான்னு அடிச்சு. என்ன கடைசியில் பலாப்பழத்தில் கொட்டையை பிதுக்குனாங்களா இல்லையானே? அழுகி போச்சு மூடு. ஒரு வெகுளியான மனுஷன். உண்மையிலே நகைச்சுவைக்காக நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம். வாழ்த்துக்களை தகவல். வெத்தலையை போட்டு ரமேஷ் வரும்போது இந்த கேனை தள்ளி விட்டு வெத்தலை வச்சு போகிற அவன் மேலே வர. என்னே ரமேஷ் அண்ணே, மிருதங்கம் பக்கம் போகாதுன்னே. அந்த ஆளு எச்சியை துப்பி வைப்பாரு. நீனு ஒரு அரப்கன் பார்வை பையன், பவுண்டா இருக்குன்னு எடுத்து குடிச்சிடாத. அப்புறம் 108 இதில் வர முடியாதடா. இது வேற உப்பாலத்துக்கு மாதிரி பாலம் போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல பிதுங்குது. ஆனா இப்ப மழை வந்துச்சுன்னா தும்முன்னு போறவன் நிறைய பேர் கம்மையில விழுந்துருவேன். விதி எதுக்கு போக மாட்டேன், போவாங்கிட்டு 12 மணிக்கு போயிடும். பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார். 4 ஊத்து கைதட்டலாம். மடு அல்லுதடா, சிக்கிறான்டா. இன்னொரு பட்டன் எங்கடா கலண்டுச்சா? என் தம்பி தான் இளையவன், திங்க கூடாது திணிப்பையன் மேனே. சொல்லு யாரு பேரு? தேரர்வேலி அம்மன் வாட்டர் சப்ளை சார்பாக 501 ஜிஎம் தென்னவன் சார்பாக தேரர்வேலி. மாமா RS ராஜகண்ணப்பன் அமைச்சர் சார்பாக 501. மடு நல்லா இருக்கா? சொந்த மடுவா? ஏய் சாக்கெட்டு பாக்கெட்டு இதா இருக்குடா. பாப்பா உள்ள ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு போறியா? என் தம்பி தான் இளையவன். அவன் பேர் அழகுமுத்தா. அவன் தாண்டா வேப்பமுத்து. பூரா என் தம்பியை வந்து சிக்கிறாங்க பாரு. ஏலே நீங்கெல்லாம் குடிக்க கூடாதுடா எல்லாரும். அண்ணன் சொன்னா கேளுங்கப்பா. அண்ணன் ஒரு காலத்துல பெரிய குடிகாரனா இருந்தேன். இன்னைக்கு 7-8 வருஷமா திருந்தனால தாண்டா இப்போல்லாம் மக்களை சம்பாதிச்சிருக்கேன். நீங்க தம்பியெல்லாம் நல்லா இருங்கப்பா. எது வந்தாலும் பார்ப்போம். எது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் என்ன வேணாலும் செய்வோம். குடிக்காது எப்போ நல்லா இருப்பிய. அதுக்கு ஒரு பிள்ளைய கூட தள்ளிட்டு வா. அண்ணன் ரூம் போட்டுத்தாரே, 4 ஓடு போட்டு போ. அதுக்கு அப்படிங்க கூட முடிஞ்சு போகும். வேற வழி இல்லை. அப்புறம் என்ன ஒன்று சொல்றேன், அப்படியே பொண்ணு உனக்கு கிடைச்சிருமாக்கு மைத்த கிடைக்கும். பொண்ணு கிடைக்கல. பூரா ஆம்பளை பையெல்லாம் எந்த வீட்டில் போய் கதவை தட்டி பொண்ணு இருக்காங்க கேட்டா பூரா அப்படி வர்ற என்னன்னு பொம்பளை இல்லையா? ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கருது வண்டிலாம் போறேன். கருது வண்டியில் போய் இறங்கிட்டு கேட்குறேன், கெஞ்சுறேன், உங்கள் வயக்காடு ஓசியாவே அறுக்கிறேக்கா, ஏதாவது செகநட்டில் பொண்ணு இருந்தா பாருக்கா. 2 வெள்ளத்தாயி 3 வெள்ளத்தாயி மக வயசுக்கு வர்ற மாதிரி இருக்கு. அந்த ஆத்தாவை பார்க்குறியாப்பா? சரித்தா என்னை அலட்சியமாக்கரில் வண்டி ஓட இல்லத்தா. வண்டி ஓட்டி என்னன்னு பண்ணுவாங்க? விளக்கமாத்த எடுத்து குத்தி. ஏன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சு. ஏன் வண்டி போடுறதுனால 2 பேரும் தான் ஜெயிச்சாங்க நகைச்சுவை. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் மண்டி ஓடுற கட்டிக்காரன். இந்த கோட்டை அல்ல, புதுக்கோட்டை. அவன் கோட்டை பழைய கோட்டை. என்னது புதுக்கோட்டை ஏக்கு அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பாராங்க.
வாப்பா நீ என்ன செய்ய போறங்கிட்டு வா. அது ரெண்டை தூக்கிட்டு வந்து நேசா தேய்ச்சி விட்டு போ. இல்லை என்னைய கூட எரிச்சு விட்டு போ. நான் பாடுற பாட்டுக்கு கரெக்டா போடணும். கருப்பு நிலா தகப்பா அந்த பாட்டுல அதெல்லாம் கிடையாதுடா. நீ தான் கலங்குவதே என்ன உன்னை காத்திருக்கானோ. இல்ல ஏன்டா காட்டி கொடுக்குற பீச்சை மரத்தவன். சரி பாடு. சின்னம்மானே மாங்குயிலே உன் மனசுல என்ன குறை. ஏய் தாளம் போறியா நரம்பு தலைச்சு நடக்குறியா? அவன் பேச்ச கேட்காத. இல்ல நான் கேட்கல. ஏய் அப்ப உளுந்தவட அம்புட்டையும் குருணம் வந்து வச்சு. ஏய் சண்முகம் என்ன நண்பா? சரி சரி. அவன் பேச்ச கேட்காத. நேத்து புத்துரு அவன் நம்ம புத்துரு. சரி நான் இங்க பார்க்கலாம். நிலாவிலே நிலாவிலே நான் ஒன்னு நேரில் பார்த்ததும் உட்காந்து வேணா சீட்டு விளையாடுவோமா? தாளம் போடு புத்துரு. நீங்க நல்லா பாடுங்க. ஏய் பாட்டு தாண்டா. பாடுதான். முதல்ல உன்னை பார்த்தேன் நான் அசந்து போனேன்டே. முதல்ல எல்லாத்துக்கும் பச்சனை அடிதானடா. இல்ல 5 பாட்டு பாடினாலும் கிஞ்சா கிஞ்சா கிஞ்சா. உனக்கு பிடிச்ச மாதிரி பாடுறேன். பழைய பாட்டு. ஏ ஒரும் சிவம் மயம் தாம். கண்டினியூ கண்டினியூ. வளர்க்குற மாதிரியா? பங்காளி தாளம் போட தெரிஞ்சா நக்கல் பண்ணாத. சரி பங்காளி. சரி பங்காளி. உனக்காக வேற மாதிரி பாடுறேன். சரி. நாடறியும் பாட விடுங்கடா. சிரிப்பு வருதுடா. புது பாட்டு பாடுறேன். தாத்தா தாத்தா சவிக்கமா சரி. உங்க அப்பையாத்தா கண்ட கனவு நிலைக்குமா? வீட்டுல 7 நாளைக்கு வேலைக்கு போகாட்டா பானை சட்டி நிலைக்குமா? உன் சட்டியில ஓட்ட பிறக்குமா? நீ ஒண்ணும் போடவன போய் மண்டி ஓடு. போப்பா. எல்லா பாட்டுக்கும் சிரிச்சுக்கிட்டு ஒண்ணு குத்தனந்தா எல்லா பாட்டுக்கும் கிஞ்சா 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 கிஞ்சா. அஜனைக்கு தாளம் போடுறேன். வாழ்த்துக்கள் சண்முகம் ப்ரோ, வாழ்த்துக்கள். சூப்பர். சாமி அழைக்க போறேன். பெரித்தமே. ஹலோ. ஏடி பொன்னிலா ரேடியோஸ் சேமனூர் சங்கர்படை மைக் செட் பயலுக சார்பாக அண்ணனுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. மைக் செட் பயலுகடா. பொன்னிலா ரேடியோ செங்கற்படை மைக் செட் பயலுகடா. கொடூரமா கொடூரமா பாண்டா பேலம் போது எடுத்தது. அவனை ஒரு நாளைக்கு தாலி வெட்டல சால்வா பயலுகடா. என்னப்பா வெளியே இருந்துகிட்டு வீடியோ போடுறேன். வானக்கம்படா புள்ள பாண்டா கடலுக்கரையில் அப்படின்னு ஒரு சட்டியோட பொம்பளை தள்ளிட்டு வந்துட்டேன். அவன் எந்த காட்டு முண்டேனே தெரியல. என்னடா விருத்தம் போடுறியா தாயம் விளையாடுறியாடா? மெதுவா. மதுமிதா நெல் அறுவடை இயந்திரம் கணேசன் முருகேசன் சார்பாக 500 எந்த உறுப்பு செங்கற்படை. ஓகே மறுபடியும் போய் வசூல் பண்ணலாம். இல்ல இவன் யாரு வயலையும் கூசாம எடுத்து வந்து தருவான்டா. அவனை நோட் பண்ணுங்கடா. தங்கத்தை என் பண பொட்டிடா. நீ மசுரை எப்படி வேணா வெட்டலாம். சாமி அழைக்க மைக்கு ஏத்து ப்ரோ. இன்னர் வையி அவுட்ரு போது தங்க. ரெடி எக்கோ நல்லா ஏத்து. சாமி அழைக்க போறேன். இந்த செங்கப்படையில அக்னி வீரபத்ரன் பிள்ளாப்பய சாமி இங்க இருக்கக்கூடிய இந்த முனியாண்டி 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி மொட்டக்கோர முனி ஐயா தீர்த்தக்கார ராக்கு தொட்டுச்சி ராக்காயி முத்துமாரி எல்லாம் கோயில்ல இருப்பாங்கண்ணே. ஒரு வெட்டிக்காரை அறை வாங்கிட்டு இந்த உப்பாலத்துக்கு கூட ஓட போறேன். வெட்டி சரிஞ்சு விழுந்து கட்டைய கண்ணம் கொட்டைய கணப்ப பாரு. நான் என்னடா சொன்னேன்? நான் என்ன பள்ளிக்கூடத்துல அட்டனஸ் அடிக்கிறேன். தொட்டுச்சி குள்ளேனையா ராக்காயி குள்ளேனையா பூரா தெய்வங்கள் புத்துரு. ரெடியா
ஹலோ ஹலோ உண்மையிலேயே வளநாடு இந்த தெய்வதானம் செங்கற்படை இந்த பகுதியில இந்த ஊர்ல ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் உங்க கிழவங்க வாழ்ந்த இந்த ஊர்ல எப்படி இந்த மேட்டு பகுதிக்கு பொழப்புக்கு வந்தாங்க, எப்படி இந்த சாமியை கண்டெடுத்தாங்க. உண்மையிலே சாமி துடியா இருந்துச்சுன்னா அப்படி தூக்கி எரியுதான்னு பாக்குறேன். பயல யாரும் ஆடக்கூடாது, வாடையை மோந்து வாப்பேன், பீரு கீரு வந்துச்சுன்னா கொண்டே விடுவேன். ஆடுறது அரை மணி நேரம் ஆடிட்டு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் மங்கு மங்குன்னு ஆடிட்டு யாருப்பா வந்ததுன்னு கேட்ட உடனே டவுசர் தரவிட்டு செல்ல காணாம ஓடிச்சேன் மரக்கணும். பொம்பளைலாம் அப்படித்தேன் அம்புட்டு ஆடிப்புட்டு புருஷன் வந்து நிப்பாட்டிட்டேன். என்னப்பா நான் வந்திருக்கேன், நான் ராக்காயிடான்ட்டேன். ஏன்டி ராக்காய் மூக்காய் அங்கே சிலிண்டர் ஆஃப் பண்ணலன்னு சொன்னோன்னா ஓடிட்டா வீட்டுக்கு விரைஞ்சி அடிச்சு. உங்களோட அக்கப்பூரா இருக்கு ஆத்தா எத்திரிக்குது மாடு புடி மாடு உனக்கு சாமி வர நினைச்சுக்கிட்டு போறேன். ஏய் போறது சரி, வேலிக்கருவ கிளிக்கருவ முள்ளு உள்ள ஆடி தொலைச்சிடாத. மைச்சட்டு கவனம், இங்கே யாரும் சாமி வராதடா. நீங்க வந்து வயறுகிற அத்து விட்டுக்கிட்டு அப்புறம் இதுல சப்பலை கொடுக்குறேன் அதெல்லாம் விடப்படாது. ரெடி கேமரா. ஹலோ ஹலோ திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத அக்னி வீரனா, அக்னி வீரபத்திர தத்துரமா இருக்கிறான் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. செங்கற்பட கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட சாமி வீரா குறையலையா. சாமி போடா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா, இந்த சாமி போடா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. தம்பி அக்னி வீரபத்திரனை பார்க்கத்தான நிக்கிறானையா. செங்கற்பட கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரா குறையலையா. சாமி போரா கண்ணு முன்னே நிக்கிதோ பாரையா, இந்த சாமி போரா கண்ணு முன்னே நிக்கிதோ பாரையா. பதினெட்டாம் படியா செங்கற்பட மண்ணுக்கு வந்துதான நேரமாச்சியா. பல நாடு செங்கற்படைய இங்க உள்ள சாமி எல்லாம் வீரா குறையலையா. சாமி போனா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா. அக்னி வீரபத்திரே சொன்ன சொல்லும் மாறலையா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை உண்மையிலே அருமையான பொம்பளை பிள்ளை. நல்ல சிமெண்ட் மூட நல்ல சாரம் போட்டு அடிக்கலாம். இந்த கிளம்பிட்டான்ல என் பண போட்டி கிளம்பிட்டானே. சிரிப்பு அழகி புன்னகை இளவரசி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி பொன்ன எனக்கு தெரியாடி, நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி. அரைச்சமாவே அரைப்போமா, தோச்ச துணிய தோப்போமா, நாம கதையை கேட்போமா, இல்ல வளைச்சு பார்ப்போமா. எம்மா 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 எம்மா
தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காளை, சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை பெற்று செல்லக்கூடிய தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற காளை, மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை. அந்த காளையை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே முனைப்போடு வளவரக்கூடிய வீரர்கள், சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை பெற்று செல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காளையும் சிறந்த காளை. இந்த காளைக்கும் இந்த வீரருக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு நடுவிலே ஈடு கொடுக்குமா அந்த எச்ச பொட்ட பசுமாடு? லாஸ்ட் பார் 2 மினிட். கவட்டில் முட்டக்கூடாது, மடுவை பிடிக்கக்கூடாது. எனது அன்பு அண்ணன் தகபாட்டி விதி அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்திலே பப்புனா வர காத்துக்கொண்டார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது பொன்னிலா 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 ரேடியோ செங்கற்படை. பொன்னிலா கட்டி பிடிச்சிருக்கேன், ஆடி இருக்கேன். 2300 பில்லு வந்திருக்கு. இங்க வா கண்டாலி, எங்க நகல்ற? வருங்காலம் என்னுடைய வாரிசை வாழ்த்தி வணங்கி எனக்காக வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் மயனோட வர்றீங்க. மல்லல் சுபா சார்பாக 501 2300 புல்லு வந்திருக்கு ப்ரோ. அடுத்த வருஷம் நீ பொழைச்சுக்குருவ. நன்றி ப்ரோ, நன்றி அண்ணே. உண்மையிலே பாசா அண்ணே. பாட்டை எடுத்து விடுவா, கொக்கி ஓட்டுறதை எடுத்து விடுறா. ஈபியில் சொல்லி கொடுத்துருவேன்டா. படி ராஸ்கல். பொன்னில சார்பா நிறைய அம்பளி கொடுத்தீங்கல்ல. ஏத்தி பொன்னில் அமைசட்டு இதுதாமா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா. ஏத்தி பொன்னில் அமைசட் செங்கற்பட சொந்த ஊரு ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு ஏத்தி பொன்னில் அமைசட்டுமா. பட்டி தொட்டி வாழணும் வளமுடம்மா. இங்க வாழ்க வாழ்க ஏத்தி பொன்னிலா. ஐசட்டு சூப்பர் சூப்பர் வாழ்க. வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர். நாடகத்தை காண வருகவர்கள் இருக்கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள். உள்ளூர் மற்றும் வெளியூர் குடிமக்கள், கிராம பொதுமக்கள். சூப்பர்யா. எல்லா ஊர்லயும் நாடகத்தை காண வருகவர்கள் சொந்த உள்ளூரத்தையும் போடுவாங்க. ஆனா வெளியூர் மற்றும் அருமை. சூப்பர்யா. எல்லா கிராமத்தார்களையும் வர வச்சிருக்க. நீ உங்களை சரித்தடிக்க ஒரு உள்ள கைதட்டலையடா, போதும் நக்கு. வெளியூர் குடிமக்கள், கிராம பொதுமக்கள், வளநாடு தெய்வதானம் செங்கற்படை அத்தனை பேருக்கும் வெளியூர்ல இருந்து வருகிறது இந்த என்னுடைய அண்ணன் தம்பி என் உறவுகள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுதான். ஏடி பொன்னிலா சார்பாக அன்பாலயத்துக்கு 1001. நீ ஓனராப்பா? இல்லைண்ணா. ஓனர் யாருப்பா? அள்ளி இறையிறானடா. ஆதரவற்றோருக்கு ஆதரவாக இருக்கும் எம்கேஆர் இல்லம் என்றும் எம்கேஆருக்கு ஆதரவாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உள்ளம் எம்கேஆர் பயலுகடா. உண்மையிலே அதே நான் தான்டா பப்புனு, நீ இல்லடா. தம்பி பப்புன்னு ஆயிட்டானே. உண்மையிலே அந்த மேடையில மைக்கில் பேசுற திறமை எல்லாத்துக்கும் வராது. தம்பி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் தம்பி, மைக்கு பயலுகடா. அதே உண்மை. உண்மையிலே இந்த பிறவில ஏன் பிறந்தம் இருக்கக்கூடாது. இதே செங்கற்படை இந்த ஊருக்கு இந்த சாமிக்கு எங்க அண்ணே ரமேஷ் என்னை மைசெட் வச்சிருந்துச்சு. இந்த கிராமத்தார்கள் என்னை விருப்பப்பட்டு கேட்டாலும் இந்த கிராமத்துக்கு கொண்டு வர அரும்பாடப்பட்டது எங்க அண்ணே ரமேஷ் அண்ணே. அதை நான் மறக்க மாட்டேன். மூத்தவர் அதே. அப்பெல்லாம் வரும்போது வறுமையில் இருந்துச்சு குடும்பம். அதுக்கப்புறம் நாடக உலகத்திலே அப்படி அப்படியே பேர் வாங்கி சம்பாரிச்சு நம்ம எப்படி வறுமையில் வந்தோமோ அதே மாதிரி வறுமையில் இருக்க மக்களுக்கு ஏதோ இந்த கோமாளினால
எவ்வளோ முடியுமோ கூத்தாடி கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா கோடிக்கணக்கில் தானம் செய்த கேப்டனையே தூக்கி எறிஞ்ச தமிழகம். இந்த கோமாளி பையெல்லாம் எவ்வளோ தூரம் சரிதானே தங்கப்பாண்டி? ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லது செய்வோம். இனிமேலும் நான் பிறந்து வந்து பப்புன்னு போட போகிறது கிடையாது. நீங்கள்லாம் அடுத்த பிறவியில் பிறந்து வந்து எங்கள் அண்ணன் தம்பியில் இருக்க போகிறது கிடையாது. இருக்கிறது இந்த ஒரு பிறவி. இந்த ஒரு பிறவியில் மற்றவங்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு மனுஷனா சாபம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த அருளோடு 100 வருஷம் நல்லா இருக்கணும். ஏன்னா நான் எந்த ஊர் போனாலும் எனக்கு பல லட்சம் அண்ணன் தம்பி இருக்குன்னு யாரை சொல்ல முடியும்? உங்களைத்தான் சொல்ல முடியும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, குடிக்கிறவங்க அப்படி அப்படியே நிறுத்திக்கங்க. ஆமாம், அதே எனக்கு வேணும். ஏன்னா இப்போ பேரும் போயிடும், எல்லாமே போயிடும். நானே ரோசத்தை விட்டுலாம் சில பேர் காலில் விழுந்துலாம் கட்டிங்க வாங்கியிருக்கேன்டா. ஏசமாத்த எங்கள் அம்மாலாம் விளக்க மாட்டலாம் அடிக்கும். போதையில் அப்படியே பேக்கில் வச்சு கொண்டு இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரன் எடுத்து பிரிச்சுக்குள்ளே வச்சுருப்பான் சரக்க. நைட்டு 2 மணிக்கு எடுத்து குடிப்பேன். அப்படிலாம் இருந்தான். நீ ஊற்றி கொடுத்த போன முண்டை பாரு எப்படி உள்ள வர்றேன் பாரு. நான் ஊற்றி கொடுத்தல, நன்றி. அதெல்லாம் செஞ்சான். நான் யோக்கியன்னு சொல்லலை. அவளை கெட்ட வழக்கம் செஞ்ச எம்கேஆர் உங்கள் மத்தியிலே ஒரு மனுஷனாக நிற்கிறது காரணமே குடியை விட்டதுனால தான். என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே அதை விட்டுட்டு நீங்கள் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். அவளை இதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்க, நாங்கிட்ட போய் கூட எனக்கு காசை வெட்டி போடு. எங்கள் அப்பா அன்னைக்கு மங்குன்னு ஆடி சாமி ஆடி வெள்ளிக்கிழமை சூட தட்டோடு ஆடி கவுத்தி எனக்கு குறி சொன்னார். எப்பா என்ன பாண்டேன், என் கண்டுக்கு 80 பேர் செய்வன வச்சுருக்கான்டான், எனக்கு 80 பேர் வச்சுருக்கேன். ஆனால் கள்ளிச்சேரி காளிமுனிய பெல்லாப்பைய சாமி இன்னைக்கு நிறைய பேர் நான் காளிமுனியன் சொல்ல சொல்ல அந்த பக்கமெல்லாம் போய் வேண்டாகலாம், வேண்டதெல்லாம் நிறைவேற்றும். ஏன்னா அதுக்கு உடம்பறந்தேன் படுக்க. அந்த கள்ளிச்சேரி காளிமுனியை இல்லைன்னா 21 வருஷமா நாடக உலகத்தில் சாதித்த எம்கேஆர் இல்லை, அந்த சாமி தான். எத்தனை பேர் எனக்கு போறாம பட மாட்டாளா? அப்போ என்னடா ஒரு பப்புன்னு போடுறேன், இந்த தண்டி காரில் வந்தால் போறாம படுவாங்க, பட மாட்டாங்களா? டயர்லாம் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். அதை என் டிரைவர் எடுத்து வெயிலுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சான். ஏன்னா அவன் டிராக்டர் ஓட்டினவன், அவன் ஓடாட்டுவான். பூரா அவங்க 3 பேரும் பாரு என் புத்திரர்கள் தான். செய்வனை தகடு வச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த தகடு எடுத்து பானையை ஒக்கிட்டுருக்கேன். அவன் தகப்பாண்டி. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆமாம், உங்களை சொல்லணும்ல. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகள் 3 பேருமே ராமநாட்டு மண்ணின் மைந்தன் என்பது எனக்கு பெருமை. வாழ்த்து. முதல் வெளிநாட்டில் வேலை பார்த்து தமிழ்நாட்டுக்கு இந்த நாடக கலையை மற்றொரு யூடியூப் சேனல் மூலம் பார்த்து விட்டு ஏன் நம்மளும் போய் ஊர்களில் இந்த வீடியோ எடுத்து தமிழ் உறவுகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக கொடுக்கக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு வேலையை விட்டு வந்தவன் தான் என் தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலான் தங்கப்பாண்டி காவல்துறைக்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுப்பது ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படையிலே பணிபுரிந்து இந்த தமிழ் உள்ளங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய இந்த நாடக கலையை எடுத்து செல்லக்கூடிய கண்டிலான் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் படித்த ஒரு இன்ஜினியர் பட்டதாரி தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி சின்ன புத்ரு இளைய தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் நமது சத்திரக்குடி அருகில் எந்த ஊரா கொத்தங்குளம் மண்ணின் மைந்தன் KS மீடியா தம்பி அருண் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவன் ஊர் மட்டும் வராது, ஏன்னா டெய்லி வர்றது இவங்க தான். அவன் எப்பயாவது வருவேன், ஏன்னா வெளிநாட்டு கப்ளிங் மாதிரி அவன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே படிப்பறிவில்லாத எம்கேஆர் செம்புரியாடு மேட்சு நாடக உலகத்துக்கு வந்தவன் என்பது எனக்கு பெருமை. அதே உண்மை. நான் படிக்கலை, என் சர்டிஃபிகேட்லேயே 6இல் பாதி நின்றவன் இருக்கும். ஆடு மாடு மேட்ச வந்தேன். உண்மையிலே அதே எனக்கு பெருமை. கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்கக்கூடிய அளவிற்கு என்கிட்ட திறமை இருக்கு.
எத்தனை பேர் வந்தாலும் என்னால் சாப்பாடு கொடுக்க முடியும். ஏன்னா நான் பேர் வாங்கின ஒரு கோமாளி. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணோ குள்ள குணோ குண்ட ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணோ குள்ள குணோ குண்ட ராதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா, உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே, எங்க ராதா அண்ணே, எங்க குணோ குள்ள குணோ குண்ட ராதா அண்ணே. எக்கோ சேர்த்து ஹலோ ஹலோ 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அனுப்பறக்க ஆவேசமா வாராரு வீரன் அழகு முத்து வாராரு. எங்கள் மாவீரன் அழகு முத்து கொண்டு வாராரு. 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அனுப்பறக்க ஆவேசமா வாராரு. ஓனர் மகன் வாராரு. வீரன் அழகு முத்து வாராரு. எங்கள் மாவீரன் அழகு முத்து கொண்டு வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு. வீரன் அழகு முத்து வாராரு. எங்கள் மாவீரன் அழகு முத்து கொண்டு வாராரு. 6 அடி உயரத்தில அருவா குடி புருவத்தில அனபரங்க ஆவேசமா வாராரு. ஓனர் மகன் வாராரு. வீரன் அழகு முத்து வாராரு. எங்கள் மாவீரன் அழகு முத்து கொண்டு வாராரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வராரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வாராரு. வீரன் அழகு முத்து வாராரு. எங்கள் மாவீரன் அழகு முத்து வாராரு. 6 அடி உயரத்தில அருவா புடி உருவத்தில அனபரங்க ஆவேசமா வாராரு. அழகு முத்து கொண்டு வாராரு. வீரன் அழகு முத்து வாராரு. எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனார் மகன் வாராரு. சத்திரகுடி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம். மீண்டும் தெரிவிக்கின்றோம், காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதென்று உன் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதென்று உன் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான்
தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. சொத்துக்கு முத்தாதே சொத்துக்கு சொத்தாதே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. சொத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை எங்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக. முத்துக்கு முத்தாகே எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா தான் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். முதல் உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. எனக்கு ஏதோ ஒரு இதுல நிக்கிற மாதிரியே தெரியுது. மேடையில இருக்கும் இல்ல பாஸ் இது வேற. சரி வந்தமா அடுத்த படமா தாக்கல நோட்டமா இருக்கணும் ஆரம்பிச்சிடுமா. அண்ணமையா கொச்சு அவர் பேசிட மாட்டார். பேசுறாங்கன்னா வாயில இருக்க முத்தெல்லாம் குறைஞ்சு கொட்டிடும். கண்ணிமைக்கும்
வேற சிந்தனைக்காரோ இல்ல அவர் என்னைய முறைச்ச மணிக்குனே உட்கார்ந்துருக்காரு. சரி தாக்கல முதல் 2 பேருக்கு முதல் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஆமாயா எனக்கு அவனா தகட வச்சுட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் சனி பின்னாடி இருக்கு. ஓரட்ட ஜடகும் டிசிப்ளின் முக்கியம், ஒழுக்கமா இருந்துக்கங்க. நீங்க ஒழுக்கமா இருந்துக்கங்க சொன்ன என்ன ஓடி நட இப்பயாவது ரோசா வந்திருக்கேன் வைக்கிறேன்னு
வர மாட்டேன் போல இருக்கு. பாப்பதே மாமாவும் பொண்ணு கொடு ஆவா சொல்லி கொடு சொல்லி கொடு என்னது பல்லாபுரம் சுதிய பிடிங்க பிடிக்கா சுதிய பிடிங்க. திஸ் இஸ் மை லவர். மிருதங்காரம் முடிச்சு பாக்குற வேலை வச்சுக்க கூடாது. யாருமா அவர் உனக்கு? அவரை நான் விரும்புறேன். என்னது விரும்புறேன்? பல்லாபுரம்